வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் சரி, ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரொம்ப பிரபலமாக வந்துட்டு இருக்குது. சிஜேபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி மாரி பாரதிய ஜனதா பார்ட்டி மாரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சிஜேபி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜட்ஜி ஓகேங்களா, சீஃப் ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் வந்து ஒரு கேஸ் மூலயமா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த விஷயம் ஒன்று சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் சோம்பேறித்தனமாக சும்மா உட்காந்துட்டு ஆன்லைனில் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்குது, ஏதாவது ரீல்ஸ் போடுறது, ஏதாவது ஒரு பொய் கேஸ் வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக ஒரு வீடியோ ஒன்று சொல்லிட்டாரு அவர். ஆக்சுவலாக அந்த கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, மே 15ஆம் தேதி நடக்குது. நீங்கள் டேட் 21 மாதிரி நடக்கும்போது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இதை பார்த்த ஒரு அபிஜித் டிபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இவர் வந்து ஆம் ஆத்மி கட்சியோட முன்னாள் சோஷியல் மீடியா இது பண்ணுறவர் அவர். ஓகேங்களா, சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிறாரு. அவர் பார்த்தோன்னே இதை பார்த்துட்டு கோவப்பட்டார். அவர் கோவப்பட்டு என்ன இளைஞரை போயிட்டு நீங்கள் வந்து காக்ரோச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் யாருன்னு காமிக்கிறோம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுது அந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது ஓப்பன் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே 15ஆம் தேதி அவர் சொல்கிறாரு, மே 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து டேட்டு 21. இன்றைக்கி டேட்டு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வராங்க. இது இது என்ன இது சும்மா தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு 19 மில்லியன் ஃபாலோவர்ஸு. 19 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இவ்வளோ குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 4-5 நாளில் ஒரு 19 மில்லியன் 20 மில்லியன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து இப்படியே கடந்து போயிடுவாங்களாம் பார்த்தா இல்லைன்னு தான் தோணுது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க, கட்சியாகவே இது பண்ணிட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு கட்சியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவங்க வந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொள்கையை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எம்பி போஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து எல்லா துறையிலும் வந்து 50% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏவும் எம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்துருக்கோம், சிவி சண்முகம் வந்து அதிமுகவுக்கும் டிவிகேக்கு தவற மாதிரி இருந்தது. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அடுத்த 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து வரக்கூடாது. அவங்க வந்து எந்த ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டையும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, எம்எல்ஏ எம்பி எதுவுமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு அவங்களுக்கு. மூணாவது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதானி அம்பானி இருக்காங்களே, அவங்களுடைய ஊடக வந்து காப்புரிமை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா, கோடி மீடியா தொகுப்பாளர் வந்துட்டு பேங்க் டீட்டில் வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தமாரி ஒரு 5 கோட்பாடை வந்து முன் வச்சு இந்த கட்சியானது தற்போது உருவாகிட்டு வருது. இது வந்து இப்படியே ஸ்டாப் ஆகிடுமா, இல்லைனா பசங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. இது வந்து இப்படியே விட்டுருலாமா இல்லை கடந்து, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியா தான் இப்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா தான். அந்த ஒரு சோஷியல் மீடியாவில் தான் வந்தது தான் டிஎம்கே வந்து தோல்வி கண்டது, டிவிகே வந்து வெற்றியை கண்டது. இப்போ அதை முன்னெடுத்து மாணவர்கள் வந்துட்டு, இளைஞர்கள் வந்துட்டு வேலை இல்லாத சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கவங்க வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ஃபாலோவர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க. இது 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏதோ ஒன்று வருது, யாராவது 4 பேர் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து மத்திய அரசும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேருந்து நேற்று பிளாக் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பிளாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஜே பார்ட்டியோட அபிஜித் இருக்கார் இல்லையா, தீபிக், அவர் வந்து சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்காரு அவர். ஸோ இந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இளைஞர்கள்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆன்லைன்லேயே என் டைம் இருக்கணும், ஏதாவது போஸ்ட் போட்டுன்னு வரும். இதுதான் தகுதியே. இந்த தகுதி இருந்ததுன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். தெரியல இது வந்து இப்படியே தான் இருக்குமா இல்லை தொடர்ந்து போகுமா அப்படின்னு தெரியல. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.